கடகராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய வரம் கிடைக்கும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், ராசியின் உச்ச அதிபதியான குரு ஜென்மத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இயற்கை சுபகிரகமாகவும் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இணைகிறாருங்க. சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து ஜென்மராசியை வலுப்படுத்தும் இந்த வேளை தேவகுருவும் அசுரகுணவும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடகராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும், அவர்களுடைய வருமானத்தை தடுக்க வேண்டும், அவர்களுடைய கல்விக்கு முற்றுக்கட்டை போட வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடாது, சுப நிகழ்வுகளை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று கடகராசிக்காரர்களை தொட்டவன் இந்த தருணத்தில் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திக்க முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேளையை உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் என்று சொல்லக்கூடிய அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு ஏராளமான நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் அசுர குருவாக இருக்கிறார். தேவகுருவான குருவுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் ஜென்மராசியில் வலம் வரும் இந்த 2 முரண்பாடான கிரகங்கள் ஒன்றிணைந்திருப்பது மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஏனென்றால் சுக்கிரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சுக்கிரனுக்கு குரு சமகிரகமாக தான் திகழ்கிறார். எனவே அதிரடியான மாற்றம் உண்டு. குரு தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார். இப்படி முரண்பாடாக இயற்கையிலே இருக்கக்கூடிய கிரகநிலைகளாக இருந்தாலும் கூட இந்த கிரகநிலைகள் அனைத்தும் ஒன்றிணையக்கூடிய வேளையில் இயற்கை சுபகிரகங்கள் வலுப்பெறுவதால் எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. திடீரென ஏற்படக்கூடிய விரயங்களை முழுமையாக தகர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பணவரவு மிகப்பெரிய அளவுல அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. திடீரென ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான நெருக்கடிகளில் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு விரயத்தை விட்டு பல கிரகநிலைகள் விலகி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிறப்பான நல்ல மாற்றத்தை இனி வரக்கூடிய தருணங்களில் சந்திக்க முடியும். மிக பெரிய அளவிலான யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெற்று ஜென்மராசியில் சஞ்சரிப்பதை விட சந்திரனும் அவருடன் இணையக்கூடிய வேளையில் குரு சந்திர யோகம் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எனவே பல வகையில் நன்மை உங்களை வந்து சேரும். அது மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் உங்களுடைய வாழ்விலிருந்து விலகுவதற்கான சந்தர்ப்பமும் அற்புதமாக உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதை எப்படி செய்ய வேண்டும் என யோசித்து சரியாக யூகங்களையும் வழிமுறைகளையும் வகுத்து செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் அனைத்து வகையான பிரச்சனைகளும் சீராகும். நிம்மதி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது. வர்த்தக ரீதியாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் சமரசத்தில் முடிவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பணப்புழக்கம் உறுதியாகவே அதிகரிக்கும். ஏனென்றால் மிக வலுவாக ஜென்மத்தில் அமர்ந்து சப்தமத்தை பார்ப்பதால் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் ஏராளமான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பூர்த்தியாகுவதோடு பல்வேறு வகையான சுபகாரியங்களை அடுத்தடுத்து கடகராசிக்காரர்கள் செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவேதான் பணப்புழக்கம் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே இருக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நினைப்பதை விட கூடுதல் லாபம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். வாடகை கட்டிடத்தில் இருக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய வகையில் சில நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரப்போகிறது. உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் உழைப்புக்கேற்ற
அதற்கேற்ற பலன் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. என்றைக்கோ குறைந்த விலையில் முதலீடு செய்த சூழல் இந்த தருணத்தில் அதிக லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தனாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகாதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு குடும்ப உறுப்பினர்களின் மனதை வெல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது. பொருட்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது பல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து முழுமையாக விலகிவிட்டன. சனி பகவானும் பாக்கியஸ்தானம் ஆகிய 9 வலமருகிறதால் பல வகையான பிரச்சனைகள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து முழுமையாகவே விலகுகிறது. எனவே எதையும் திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு பண நெருக்கடி உறுதியாக கட்டுக்குள் வரும். முன்னேற்ற பாதையில் இருந்த தடை கற்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றையும் தவிடுபடியாக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் உண்டு. இந்த வேளையில் உங்களுடைய செயல்கள் அனைத்திற்கும் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு துணையாக நிச்சயமாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். தொழில் ரீதியாக நினைத்தவை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆதரவு மிக பெரிய அளவில் கலைத்துறையில் கிடைக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. தாய்வழி உறவு மிக வலு நிறைந்தவையாக மாறுவதோடு அமைவதோடு மட்டுமல்லாது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திப்பதோடு குதூகலமும் கொண்டாட்டமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே கடகராசிக்காரர்களை வீழ்த்த வேண்டும் என்ற தவறான வழியில் குறுக்கு வழியில் உங்களது வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும், உங்களது மகிழ்ச்சிக்கு தடை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களின் மனநிலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதோடு பல சிக்கல்களில் கடகராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் மாட்டிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகிறது. அதே வேளையில் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவிலான புகழின் உச்சத்தையும் வளர்ச்சியையும் அடையக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்வதோடு சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே வலுவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து சுக்கிரனின் நாளான வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். வராகியம்மன் அருளால் மிக பெரிய அளவிலான வரம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை தான தர்ம காரியங்களை மேற்கொள்ளுங்கள். சிறப்பான ஏராளமான வளர்ச்சி கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.